இன்னைக்கு இந்த வீடியோவில் ngOnit அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ngOnit வந்து லைஃப் சைக்கிள் ஊக்ஸில் வந்து ரெண்டாவது மெத்தட். ஏன் இது ரெண்டாவது மெத்தட் அப்படின்னா ngOnit தான் ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஃபயர் ஆகும், அதுக்கப்புறம் தான் ngOnit வந்து ஃபயர் ஆகும். இதுதான் வந்து லைஃப் சைக்கிள். அந்த லைஃப் சைக்கிளில் இது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ யாராவது லைஃப் சைக்கிள்னால் என்னன்னு தெரியாது, ngOnitனா என்னன்னு தெரியாதுன்னா இதோட ப்ரீவியஸ் வீடியோ பார்ட் 1 வீடியோ இருக்கு, நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க. இல்லை எங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ngOnitனா என்ன அப்படின்னா, ஒரு ஆங்குலரில் வந்து நம்ம ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காம்போனன்ட் கிரியேட் பண்ணது வந்து ஃபுல்லுமே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆனது எப்போ அப்படின்னா அந்த ngOnit வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே கிரியேட் ஆயிரும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து எவ்வளோ அந்த ngOnit முக்கியம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசர் இருக்கு, அந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஏதாவது டேட்டா உங்களுக்கு லோட் ஆகும் போதே வந்து தெரிஞ்சு நீங்கள் அந்த உங்களோட அப்ளிகேஷனை ரன் பண்ணும் போதே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த டேட்டா வரணும் அப்படின்னா அதை நீங்கள் ngOnitல தான் போடணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் ngOnitல போட்டு நீங்கள் கால் பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷன் ரன் ப்ரௌஸ் ஆகும்போதோ இல்லை ரீஃப்ரெஷ் ஆகும்போதோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா அந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். நீங்கள் ngOnitல நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் பைண்ட் ஆகும். ஓகே. ஸோ அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் ngOnitக்கும் ngOnit அப்படின்னா, ngOnit வந்து ஒவ்வொரு டைமும் பேரண்ட் டேட்டாவில் இருக்க டேட்டா வந்து மாறும் போது எல்லாமே ஃபயர் ஆகும். ஆனால் ngOnit வந்து ஒரு டைம் அந்த காம்போனண்ட்டை நீங்கள் எப்போ கால் பண்ணுறீங்களோ உங்கள் அப்ளிகேஷனில் அப்போ மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இனிஷியலைசஸ் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. அதே மாதிரி நீங்கள் எப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறீங்களோ இல்லை ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் ப்ரௌசரில் வந்து அந்த திருப்பி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது அந்த டைமில் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ngOnit வந்து உங்களுக்கு இனிஷியலைசஸ் ஆகும். ngOnit வந்து எப்போவுமே நான் சொன்ன மாதிரி ngOnitக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ngOnitோட ஃபியூச்சர்ஸ். இது இப்படி தான் ஒர்க் ஆகும். இது வந்து இவ்வளோதான். நம்ம வந்து ngOnit வந்து மேண்டேட்டரி கிடையாது, யூஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம காம்போனண்ட்ல அப்படின்றது மேண்டேட்டரி கிடையாது. ஸோ ஆனால் யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்லது, ஒரு பெனிஃபிட் டு யூஸ் தட் அப்படின்வாங்க. வேணும்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் எப்போவுமே இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு கோட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ இந்த கோடிங்கில் வந்து எந்த இடத்துல இருக்கும், நம்ம இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம், எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம விஷுவல் கோடில் இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ngOnit வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ப்ராஜெக்டில் வந்து ஆங்குலர் டிஃபால்ட்டாகவே இருக்கும், அதை இங்கே இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணி அவங்க வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூட் காம்போனண்ட்டில் இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆன்ட்டு இருக்காது, இந்த ngOnit இருக்காது. பிகாஸ் நம்ம வந்து மோஸ்ட்டாக ரியல் டைம் அப்ளிகேஷனை பார்த்தோன்னா இங்கே பெருசாக நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம், ஏன்னா இது ரூட் காம்போனண்ட்டு. இங்கே மோஸ்ட்டாக நம்ம டேரக்டிவ்ஸு அந்த மாதிரி தான் நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஆக்சுவலாக. ஆனால் வந்து இது வந்து இப்போ நம்ம பண்ணுற நார்மல் ப்ராஜெக்ட்டு இல்லைங்க ஏதாவது எனக்கு லாஜிக் வேணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அந்த டைமில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஆங்குலர் கோட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து ஃபஸ்ட் ஆன்இன்ட்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இது இம்ப்ளிமெண்ட் அப்படின்ற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த ஆன்இன்ட்டை இங்கே என்ன பண்ணுவாங்க ட்ரைவ் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ngOnit வந்து இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் காம்போனண்ட் லோட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா இந்த ngOnitல கன்சால் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அது ஒவ்வொரு டைமும் ஆகாது, ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஆகும். இப்போ நான் அந்த காம்போனண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணால் மட்டும்தான் திருப்பியும் ஹோல் அப்ளிகேஷனை ரீஃப்ரெஷ் ஆகி வருமே தவிர ஆல்ரெடி எக்ஸிட்டாக வந்து ஒரு console.log அப்புறம் டெஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு கன்சாலில் பார்க்க முடியாது. ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ ப்ரௌசரில் காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ngOnit பற்றி ஒரு கிளியர் வியூ கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சின்ன ஒரு கான்செப்ட் தான் ngOnit அப்படின்றது. ஒவ்வொரு டைமும் ஒரு காம்போனண்ட் வந்து நீங்கள் கால் பண்ணும்போது அந்த காம்பவுண்டில் இருக்க ngOnit என்ன ஆகும் இனிஷியலைஸ் ஆகி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை பைண்ட் பண்ணும், அண்ட் அதுக்குள்ளே நம்ம போட்டிருக்க ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து ngOnit ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரௌசரில் இது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தா லைஃப்சைக்கிள் ஊக்ஸ் வந்து என்னோட சாம்பிள் அப்ளிகேஷனை ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் டைம் லோட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் என்ன லோட் ஆகிருக்கு, ஆப் காம்போனண்ட்டில் இருக்க டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் சைல்டு காம்போனண்ட்டில் இருக்கிற என்ஜின் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் வந்து சைல்டு காம்போனண்ட்டில் இருக்கிற
ngOnit வந்து ரன் ஆயிருக்கு. இப்போ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணும்போது ஃபஸ்ட் எது ரன் ஆச்சு, நம்ம டெஸ்ட்டுன்னு போட்ட ஆப் காம்போனண்ட்டில் இருக்கிற ரூட் காம்போனண்ட்டில் இருக்க கன்சோல் ஃபஸ்ட்டு ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் சைல்டு காம்போனண்ட்டில் நம்ம என்ன போட்டிருந்தோம், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு புரியும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ngOnit சேஞ்சஸும் அதுக்கப்புறம் அதோட கன்சோலும் போட்டிருந்தோம். ஸோ வந்து அதுக்கு அடுத்தடுத்து ரன் ஆயிருக்கு. ஸோ ஆனால் என்ன, எதுவுமே ரிப்பீட்டாக ரன் ஆகலை. நல்லா பார்த்துக்கோங்க, டெஸ்ட் வந்து ரிப்பீட்டாக ரன் ஆகலை. நீங்கள் எத்தனை டைம் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் டெஸ்ட்டு ரிப்பீட்டாக ரன் ஆகவே ஆகாது. ஒரே ஒரு டைம் தான் ngOnit வந்து ரன் ஆகும். நான் இந்த சிம்பிள் சேஞ்சஸ் இன்ட்டு சொல்லி குழப்பியிருந்தா சாரி. பிகாஸ் வந்து இது இந்த ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் ngOnit சேஞ்சஸ் வந்து நான் போட்டு காமிச்சிருந்தேன், அதோட கன்சோல் தான் இது. ஸோ அண்டர்ஸ்டாண்டுக்கு தான் அதையும் சேர்த்து சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த மெத்தடை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.